சுவிட்ச் போர்டில் உள்ள பழைய ஒயர் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த போர்ட்லேருந்து நம்மளுக்கு தேவையான சுவிட்சஸ் சாக்கெட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போர்டு ரொம்ப அழுக்காக இருக்கிறனால நம்ம வந்து இதை சுத்தம் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து வால் ஸ்டிக்கர். இது வேஸ்டேஜ் நிறையா இருந்ததுனால நம்ம வந்து இதை வந்து சுவிட்ச் போர்டில் ஒட்டி சுவிட்ச் போர்டை வந்து புதுசாக்கிக்கலாம். இது ரூமுக்காக வாங்கினது. பேக் சைடு உள்ள வுட் பாக்ஸுக்கு நம்ம ஸ்டிக்கரிங் பண்ணி முடித்தாச்சு. சுவிட்ச் பிளேட்டுக்கு நம்ம ஸ்டிக்கரிங் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சுவிட்சையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஓவராலாக எல்லாம் ஃபைனல் லுக் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வாங்க நான் வந்து கனெக்ஷன் எப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு ஒரு மெயின் கேபிள் வேணும். இது பார்த்திங்கன்னா நான் வந்து வீணாக போன குக்கர்லேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஒயர் லென்த்துன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபீட் இருந்தாலே போதும். நானாக 1 மீட்டர் நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஜஸ்ட் இதை கட் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு வந்து தேவையில்லாதது. இதை தூக்கி போட்டுடலாம். இப்போது கனெக்ஷன் எப்படின்ட்டு பார்ப்போம். சாக்கெட்டில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு, எதில் கனெக்ட் பண்ணுறதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேலே உள்ளது வந்து பார்த்திங்கன்னா எர்த்து, லெஃப்ட்டில் வந்து லைனு, ரைட்டில் வந்து நியூட்ரலு, சுவிட்சோட வந்து டைரக்ட் பவரு, டாப்பில் உள்ள டெர்மினல் வந்து சாக்கெட்டோட கண்ட்ரோல். அப்புறம் உங்களுக்கு ஒயர் வந்து கிளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஸ்டாண்டர்ட் கலர் கோடிங்கில் உங்களுக்கு சொல்கிறேன். ரெட் அண்ட் பிளாக் அண்ட் க்ரீன். ரெட் வந்து லைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பிளாக் வந்து நியூட்ரல் யூஸ் பண்ணிக்கலாம், க்ரீன் வந்து எர்த்துக்கு யூஸ் பண்ணுறது. இதுதான் ஸ்டாண்டர்ட் கலர் கோடிங். ஃபஸ்ட் நம்ம ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கிட்டு 3 சுவிட்சில் உள்ள நம்ம லைன் டைரக்ட் லைனை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிப்போம். கரெக்டாக நம்ம வந்து 3 சுவிட்சிலையும் அளவு வச்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டிக்கலாம். தென் 3 சுவிட்சை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். நான் வந்து வீடியோ வந்து ஸ்பீடப் பண்ணிக்கிறேன். அப்புறம் பிளாக் ஒயர் எடுத்துகிட்டு 3 சாக்கெட்டையுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு டாப்பில் உள்ள 3 எர்த்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சுவிட்சிலேருந்து சாக்கெட்டுக்கு வர கண்ட்ரோலை கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மெயின் கேபிளை எடுத்துக்கிட்டு அது கொஞ்சமாக நம்ம ஸ்டிப் பண்ணிக்கலாம். ஸ்டிப் பண்ணிவிட்டு பாக்ஸ் உள்ள ஹோல் பட்டு வச்சுருக்கிறத நம்ம உள்ளே விட்டு எடுத்துகிட்டு நம்ம அதை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எர்த்தை கனெக்ட் பண்ணிக்கலாம். சாக்கெட்டில் உள்ள க்ரீனையும் நம்ம மெயின் கேபிளில் உள்ள க்ரீனையும் நம்ம ஜாயின் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் தெரியும், அதுதான் எர்த்து. அது ஏன் நான் எர்த்துன்னு சொல்கிறேன்னா, அந்த எல்லோவில் வந்து க்ரீன் கலரில் வந்து ஒரு லைன் போட்டிருப்பாங்க, அதனால தான் நான் அதை எர்த்துன்னு சொன்னேன். ஸோ அதுதான் நம்மளுக்கு எர்த்தும் கூட. ஸோ நம்ம இந்த க்ரீன் 2 ஒயரையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2 நியூட்ரலையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக அந்த சுவிட்சில் உள்ள பவர் கேபிளையும் நம்ம மெயின் பவர் கேபிளையும் சுவிட்சில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம
பர்ஃபெக்டாக எல்லா ஒயரையும் நம்ம செக் பண்ணிவிட்டு போர்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்கே தேவையோ அங்கே கொண்டாந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் போர்டை. இப்போ போர்டை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு போர்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். பவர் செக் பண்ணும்போது எப்போவுமே ரைட் சைடில் மட்டும்தான் பவர் வரணும், லெஃப்ட் சைடு ஹோலில் பவர் வரக்கூடாது. சுவிட்ச் ஆன் பண்ணும்போது தான் பவர் வரும், சுவிட்ச் ஆஃபில் இருக்கும்போது பவர் வரக்கூடாது. அது நல்லா கவனிச்சிங்க. லெஃப்ட் சைடில் இதை வைக்கும்போது பவர் வராது, ரைட் சைடில் வைக்கும்போது மட்டும்தான் பவர் வரும் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு. அப்படியே நம்ம எல்லா சர்க்யூட்டையும் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.